எங்க ஊர் சப்பானிமாட சாமி கோவில்ல கனியாங்குத்து முறையா வச்சிருந்தாங்க. இது 2வது வருஷம், போன வருஷமும் வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் இந்த கனியாங்குத்த ஒரு முறை கூட நான் நேர்ல பார்த்தது கிடையாது. இந்த கனியாங்குத்துன்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இதை வந்து எங்க ஏரியால அதிகமா வைக்க மாட்டாங்க. எதுக்காக திடீர்னு வச்சாங்கன்னா, எங்க ஊர் அர்ச்சகர் ஆறுமுகம் அண்ணன் காவல் தெய்வம் சப்பானி மாடனுக்கு இந்த கனியாங்குத்து கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லி அவங்களா முயற்சி எடுத்து வச்சதுதான். ஐப்பசி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை கோவில் திருவிழாலாம் கிடையாது. காவல் தெய்வம் சப்பானி மாட சாமிக்கு படுக்க வைப்பாங்க. படுக்கன்னா என்ன அப்படிங்கறத நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். எங்க ஊர் அம்மன் கோவில்ல செவ்வாய்க்கிழமை படுக்க வச்சிருந்தாங்க. இங்க வெள்ளிக்கிழமை படுக்க வைக்கிறாங்க. மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் ஆரம்பிக்கிறதுனால மக்கள் யாருக்கும் எந்த நோய் நொடி எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்தை சிறப்பு பூஜை பண்ணி வழிபடுவாங்க. அதுக்கு பேர் தான் படுக்கன்னு சொல்லுவாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு ஊர் எல்லா பக்கமுமே போயிட்டு திரள கொடுப்பாங்க. 4 எல்லையிலுமே முட்டை, சோறு, பொரி இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சு பலி கொடுத்துட்டு வருவாங்க. வெண்பூசணியும் வெட்டுவாங்க. சாமியோட அலங்காரத்தை பாருங்க மக்களே. ஏரல், குறும்பூர், நாசரேத் இந்த பக்கத்துல இந்த ஆறுமுகம் அண்ணன் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். அவங்க நிறைய பெரிய பெரிய கோயில் எல்லாம் கூட இவங்க தான் அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. நாசரேத்து பக்கத்துல கடையனுடைய ஊர் தான் அவங்க.